ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்னைக்கு வீடியோவில் இந்த வெயிலுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற மாதிரி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நல்ல வெயில் அடிக்கிற நேரத்தில் எடுத்துக்கலாம், இல்லைனா இஃப்தார் டைமில் நோன்பு திறக்கிறதுக்காகவும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பால் காய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சின பாலாக இருந்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பால் நல்ல திக்காக இருக்கணும், தண்ணி சேர்க்காத ஃபுல் ஃபேட் மில்க் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளோட ரெசிபியும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ இந்த பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். பால் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இது கூட நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இந்த குங்குமப்பூ சேர்க்குறது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் சேருங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இது சேர்த்தோன்னா பாலில் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனையும் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய சேர்க்க வேண்டாம், 1 லிட்டர் பாலுக்கு 1 பிஞ்ச் மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக பால் கொதிச்சு வரும். அதே மாதிரி இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான டைம் எல்லாம் தேவையே படாது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருந்ததுனால 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன். இந்த 1/2 கப் சுகருக்கு இனிப்பு கரெக்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு அதிகமாக இனிப்பு சேர்த்தா தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் தேவைப்படும். ஸோ ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த டைமில் இந்த ரெசிபிக்கு தேவையான கஸ்டர்ட் பவுடரை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் நமக்கு நிறைய ஃப்ளேவரில் கிடைக்கும். நான் இன்றைக்கி வெனிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இதிலிருந்து 4 டேபிள் ஸ்பூன் பவுடர் மட்டும் எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் 1/2 லிட்டர் பால் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தண்ணி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ ஸ்டவ்வில் பால் கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து ஊற்றி கூட இந்த கஸ்டர்ட் பவுடரை கரைச்சிக்கலாம். ஆனால் கட்டி எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுக்கணும். இப்போது பால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்த சுகர் எல்லாமே ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்க்குறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சேருங்க, ஏன்னா பவுடர் எல்லாமே அடியில் போய் தங்கிரும். அதே மாதிரி இதை சேர்க்கும்போது ஒரு கையில் சேர்த்துட்டு ஒரு கையில் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம பாலில் சேர்க்கும்போது இது கட்டி கட்டி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே நீங்கள் சேருங்க. ஸோ கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இன்னும் 1 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இல்லை, முன்னாடி 1 நிமிஷம், இப்போ 1 நிமிஷம், டோட்டலாகவே 2 நிமிஷம் தான் தேவைப்படும். இந்த 2 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த கஸ்டர்ட் பவுடரோட பச்சை வாசனை எல்லாமே போயிட்டு பால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா திக்காக வந்திருக்கும். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாலோட கலருமே உங்களுக்கு மாறி வந்திருக்கும். இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். பால் லைட்டான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சிம்மில் வச்சு 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி எப்படி செக் பண்ணணுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த கரண்டியோட பேக் சைடில் விரல் வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த கோடு நல்லா தெளிவாக இருக்கணும், டக்குன்னு மறையக்கூடாது. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. ஸோ இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ சூடாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இதுவே நல்லா ஆறி வந்துருச்சு அப்படின்னா இதோட கன்சிஸ்டன்சி இன்னுமே நல்லா திக்காகும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நம்ம அப்படியே விட்டு ஆற வச்சோன்னா இதுக்கு மேலே ஆடை படிஞ்சு திக்காக ஒரு லேயரே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த ஆடையை நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டோன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்டில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம இந்த பவுல் எடுத்து வச்சிடலாம்.
இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் எடுத்து இந்த பிளேட்டில் சுற்றி போட்டு விட்டுருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் மேலே உங்களுக்கு ஆடை படியாமல் இருக்கிறதுக்கு ஒரு 10 செகண்ட்க்கு ஒரு தடவை கரண்டி வச்சு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா மேலே படியக்கூடிய ஆடை வந்து உங்களுக்கு படியாமல் இருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே ஃபுல்லாக ஆறிடும். ஸோ ஆறினதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப கூலிங்காக வேண்டான்றதுனால நான் இன்றைக்கி 1 மணி நேரம் தான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போது இதில் நமக்கு தேவையான பழங்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது குட்டி குட்டியாக கட் பண்ணி சேருங்க. நான் இன்றைக்கி வந்து திராட்சையை கூட கட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் குட்டீஸ்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 2 கலரில் திராட்சை, கொஞ்சமாக ஆப்பிள், மாதுளம்பழம், அப்புறம் கடைசியாக பாதி ட்ராகன் ஃப்ரூட்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் என்ன பழங்கள் சேர்க்குறோங்கிறது உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு பிடிச்ச எந்த பழங்கள் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்கும்போது ஒரே சைஸாக கட் பண்ணி சேருங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும். மாம்பழம், வாழைப்பழம், இல்லை நீங்கள் வந்து கிவி கூட சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஆனால் அப்படி செய்யும்போது என்னாகும்னா சில சமயங்களில் பழங்கள் சேர்க்கறதுனால ஃபுல்லாக நீர்த்து போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கஸ்டர்ட் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்காது. ஸோ எப்போவுமே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பழங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஃப்ரூட் கஸ்டர்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். எது சேர்த்தாலுமே டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பழங்கள் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதே மாதிரி நம்ம சேனலில் ரமலானுக்கு தேவையான நிறைய ரெசிபீஸ் இருக்குது. நோம்பு கஞ்சி, இஃப்தார் ஸ்நாக், அப்புறம் அகர் அகர் ஜெல்லி வச்சு செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபீஸ், இஃப்தார் ட்ரிங்க், ரோஸ் மில்க், அப்புறம் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல குளுன்னு இருக்கிற மாதிரி நிறைய சம்மர் ட்ரிங்க் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த ரமலானுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வெயிலுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.